எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக கிரேப் ஃப்ரூட் வாங்கியிருந்தோம். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாங்குகிற கிரேப் ஃப்ரூட் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா அது என்ன பண்ணலாம், அது எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நீங்கள் வந்து அது உள்ளுக்குள்ளே விட்டு சொரண்டிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த தோல் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கோடு போடாமல் டேரெக்டாக அந்த பீலை வந்து பீல் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வரவே வராது. இந்த மாதிரி கோடு போட்டு அது அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க, அது ஈஸியாக வந்துட்டு ஃபாரினில் கிடைக்கிற கிரேப் ஃப்ரூட்ஸ்லாம் ரெண்டாக கட் பண்ணி பீல் பண்ணாலே வந்துடும். பட் அது வந்து தோல் ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்கும். இதோட தோல் வந்து எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை ரெண்டாக கட் பண்ணி பீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அந்த தோலை வந்து சீவி எடுத்துட்டு உள்ளே எடுத்திங்கன்னா அதை வந்துட்டு ஈஸியாக வரும். அண்ட் இந்த உள்ளே இருக்கு இல்லையா பல்ப், இதை வந்து ஃபுல்லாக வந்து பிங்க் கலரில் மாறி இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க. இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப புளிப்பாக இருக்குது. நாங்கள் பச்சையாகவே கட் பண்ணுற போல் அது ரொம்ப புளிப்பாக இருந்தது, சாப்பிடவே முடியல. ஸோ நாங்கள் உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது.